கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி மக்கள் நீதி மய்ய கட்சியோட தலைவர் கமலஹாசன் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளோட நட்பு பாராட்ட ஆரம்பிச்சாரு. தேர்தலுக்கு முன் திமுக குடும்ப அரசியல் செய்கிறதுன்னு பிரச்சார கூட்டங்கள்ல பட்டும் படாம விமர்சித்து வந்தவர் தேர்தலுக்கு பின்னாடி உதயநிதி ஸ்டாலின் கூட அதிக நட்பு பாராட்ட தொடங்கினார். தொடர்ந்து 2023 ஆண்டு நடைபெற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சமயத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த கமலஹாசன் அந்த தேர்தலில் களமிறங்கிய காங்கிரஸ் கட்சியுடைய EVKS இளங்கோவனுக்கு நிபந்தனையில்லா ஆதரவை அள்ளி கொடுத்தார். தற்போது 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தல் நெருங்கி வர்றதால அரசியல் கட்சிகள் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளை மும்முரமா ஈடுபட்டு வர்றாங்க. இந்த நிலையில கமலுக்கும் திமுகவுக்கும் இருக்கும் நெருங்கிய உறவை சுட்டிக்காட்டி அவர் திமுக கூட தான் இணைவார்னு பல அரசியல் விமர்சகர்கள் ஆர்வம் தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல திமுகவுக்கும் மக்கள் நீதி மையத்துக்கும் இடையில கூட்டணி உறுதியானது. ஆனா திமுக கூட்டணியில ஏற்கனவே அங்கம் வகிக்கக்கூடிய காங்கிரஸ், VCK, மதிமுக, முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் கூட திமுக ஏற்கனவே தொகுதி பங்கீடு குறித்த முதல்கட்ட பேச்சுவார்த்தைகளை முடிச்சிருச்சு. இந்த நேரத்தில் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் வெளிநாட்டில் இருந்ததால அந்த கட்சியோட பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடக்கல. இதனால மக்கள் நீதி மையம் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்ல 2 இடங்கள்ல போட்டியிடும்னு அரசியல் வட்டாரத்துல தகவல்கள் கசிஞ்சிச்சு. ஆனா அது இன்னும் உறுதி செய்யப்படல. இந்த நிலைமையில வெளிநாட்டில இருந்து இன்னைக்கு காலையில சென்னை வந்திருக்கிற கமல்ஹாசன் கிட்ட கூட்டணி குறித்தும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்ல 2 இடங்கள்ல மக்கள் நீதி மையம் போட்டியிடுவதா வெளிவந்த தகவல்கள் குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. அதற்கு இன்னும் 2 நாட்கள்ல உங்க எல்லாரையும் சந்திக்க வேண்டியிருக்கு, அப்போ இது பற்றி சொல்கிறேன் என்று கமல்ஹாசன் பதிலளிச்சிருக்காரு. இன்னும் 2 நாட்கள்ல, அதாவது வரக்கூடிய பிப்ரவரி 21 தேதி மக்கள் நீதி மய்ய கட்சியுடைய 7ஆம் ஆண்டு விழா நடைபெற இருக்கு. செயற்குழு உறுப்பினர்கள், மண்டல மாவட்ட நிர்வாகிகள்னு கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ள இந்த கூட்டத்தில் கமல்ஹாசன் பேச இருக்காரு. ஆண்டு விழாவுக்கான அழைப்பிதழிலேயே நாடாளுமன்றத்தில் நமவர்னு ஹேஷ்டாக் போட்டு கமல் தேர்தலில் போட்டியிட இருக்கிறத மக்கள் நீதி மையம் உறுதி செய்திருக்கு. இதனால நடக்க போற ஆண்டு விழா கூட்டத்தில் மக்கள் நீதி மையத்துக்கு திமுக கூட்டணியில ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சீட்டுகள் எத்தனை, காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் தான் மக்கள் நீதி மய்ய கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட போறாங்களா, அப்படின்னா கமலோட சேர்ந்து களமிறங்க போற முக்கிய நபர் யாரு அப்படிங்கிற ஹிண்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால கமலோட அந்த முக்கிய அப்டேட்டுக்கு மக்கள் நீதி மய்ய தொண்டர்கள் மட்டுமில்லாம அரசியல் ஆர்வலர்களும் பொதுமக்களும் காத்திருக்காங்க.